ஹலோ வெல்கம் டு ஏபிசிடி. நான் உங்க சகு. இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல ஏகப்பட்ட விசித்திரங்கள் இருக்குங்க. இங்க பார்ட்டிகல்ஸ்லாம் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒரு பொருள் ஒரே சமயத்துல ரெண்டு இடத்துல இருக்கும். ஏன் பூனைகள் கூட ஒரே சமயத்துல இறந்தும் உயிரோட இருக்கும். இதுல கொடுமை என்னன்னா, இந்த எதையுமே நம்ம சுத்தி இருக்கிற உலகத்துல நம்மளால பார்க்க முடியாது. எவ்வளவு கஷ்டம் இல்ல? புரிஞ்சிச்சு, எனக்கு ஒரே நாள் புரிய வச்சிட்டீங்க. சோ இந்த எபிசோட் நம்மளோட அடுத்த எபிசோட்கான சிம்பிளான ஒரு சப்போர்ட்டிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் சூப்பர்பொசிஷன், குவாண்டம் டனலிங் அப்படின்னு நிறையவே மைண்ட் பெண்டிங் கான்செப்ட்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஆணிவேரா இருக்கிறது நாலு பிரின்சிபல்ஸ் தான். இததான் குவாண்டம் மெக்கானிக்ஸோட கோர் பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். சொல்லியா? வேவ் ஃபங்க்ஷன்ஸ், allowed states, probability and measurement. இந்த 4 கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான், இந்த 4ஐ நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்த வீடியோஸ்க்குள்ள போக முடியும். நீ ஓகே சொன்னா நான் ஓகேன்னு சொல்லனா அப்பலாம் சொல்ல கூடாது. வேவ் ஃபங்க்ஷன் இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளையுமே ஒரு வேவ் ஃபங்க்ஷன் மூலமா நம்மளால குறிக்க முடியும். நீங்க அந்த வேவ் ஃபங்க்ஷன் மூலமா குறிக்கிற பொருள் எலக்ட்ரானா இருக்கலாம், புரோட்டானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். சோ இது எல்லாத்தோட வேவ் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஸ்பேஸ்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், ஏன் இமேஜினரி நம்பரா கூட இருக்கலாம். சோ எப்படி ஒரு பொருளோட கரண்ட் பொசிஷனையும் வெலாசிட்டியும் வச்சுக்கிட்டு நியூட்டன் லாஸோட உதவியோட அது ஃபியூச்சர்ல எந்தெந்த டைம்ல எந்தெந்த பொசிஷனை கிராஸ் பண்ணி போயிருக்கும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷனை வச்சு ஒரு பொருளோட வேவ் ஃபங்க்ஷன் ஃபியூச்சர்ல எப்படி பிஹேவ் பண்ணும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பட் என்ன, நியூட்டன் லாஸ் ஒரு பொருளோட ஃபியூச்சர் பொசிஷன்ஸை கால்குலேட் பண்ண யூஸ் ஆகும். பட் ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன் மூலமா கால்குலேட் பண்ற இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் ஆகும். நீங்க இங்க எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல அலோட் ஸ்டேட்ஸ் ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்டால சில குறிப்பிட்ட அலோவ் பண்ணப்பட்ட ஸ்டேட்ஸ்ல இருக்க முடியுமே தவிர அதற்கு இடைப்பட்ட ஸ்டேட்ல அதால இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போட்டானால ஒரு குவாண்டா அளவுள்ள எனர்ஜியோ இல்ல 2 குவாண்டா 3 குவாண்டா இந்த மாதிரி எனர்ஜியோ தான் வச்சுக்க முடியுமே தவிர இதற்கு இடைப்பட்ட 1.25 குவாண்டா 2.5 குவாண்டா அளவுள்ள எனர்ஜிஸ் அதால வச்சுக்க முடியாது. நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். இந்த மாதிரி தான் இந்த அலோட் ஸ்டேட் எனர்ஜிக்கு மட்டும் இல்ல, ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ஜெக்ட்ல நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன், மொமெண்டம் அந்த மாதிரி. இதை பத்தி தேவையான அளவு போன வாரங்கள் நம்ம அலசிட்டதால நம்ம 3வது இடத்துல இருக்கிற நெக்ஸ்ட் பிரின்சிபலுக்கு போகலாம். இது அது இல்ல, ப்ராபபிலிட்டி. முன்னாடி நம்ம பார்த்த குவாண்டம் ஆப்ஜெக்டோட வேவ் ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்ட் இப்ப நம்ம பார்த்த அலவுட் ஸ்டேட்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்லும். அண்ட் இந்த ப்ராபபிலிட்டி இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும்னு நம்ம போன வீடியோலயே பார்த்திருக்கோம். சோ என்னோட பொசிஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட வேவ் ஃபங்க்ஷன் நான் இந்த டைம்ல இங்க இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகம் அப்படின்னும், இதே டைம்ல நான் ஆபீஸ்ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி அப்படின்னும், இதே டைம்ல நான் சனிக்கிரகத்தோட நிலவுகள்ல ஒரு நிலவான டைட்டன்ல இருக்கிறதுக்கு ரொம்பவே ப்ராபபிலிட்டி கம்மி அப்படின்னும், அதே நான் ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட பிளாக் ஹோலுக்கு நடுவில் உள்ள 5th டைமென்ஷன்ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0ன்னு சொல்லிடும். பட் பிரச்சனையே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த குவாண்டம் தியரியில இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமே தவிர நான் 100% இந்த டைம்ல இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியான ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணவே முடியாது. ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல, இந்த இடம். ஏன்னா கிளாசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பால ஒரு ஹைட்ல இருந்து நான் டிராப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே விழுகிற பொசிஷனை நம்ம மெஷர் பண்றோம்னு வச்சுக்கலாம். இதை நம்மளால எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் அந்த பாலும் எக்ஸாக்டா நம்ம கால்குலேட் பண்ண இடத்துல தான் விழும். மேபி அது லைட்டா தள்ளி விழுந்திருக்கலாம். பட் இந்த எரர், அதாவது இந்த அன்சர்டனிட்டி அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் மூலமாவோ இல்ல அப்ப ஸ்லைடா சைட்ல அடிச்ச காத்து மூலமாவோ கூட இருக்கலாம். சோ எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு உள்ள இருக்கிற காத்தை ஃபுல்லா சக் பண்ணி எடுத்துட்டு ஒரு வேக்குவம்ல கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட கண்டிஷன்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண இடத்துல தான் இந்த பால் போய் விழும். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எத்தனை தடவை நம்ம திருப்பி பண்ணாலும் இந்த பால் எக்ஸாக்டா அதே இடத்துல தான் விழும். ஆனா இந்த குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரே மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டை எத்தனை தடவை பண்ணாலும் அது ஒவ்வொரு டைமும் வேற ரிசல்ட் தான் தரும். பட் இந்த எல்லா ரிசல்ட்ஸையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா அது நம்ம கால்குலேட் பண்ண ப்ராபபிலிட்டிஸ் கூட எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். அதாவது இந்த பால் ஒவ்வொரு டைமும் வேற இடத்துல ரேண்டமா விழுந்தாலும்
நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராபபிலிட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல விழுகிறதுக்கு 35% ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிருந்துச்சு அப்படின்னா இந்த மொத்த ரிசல்ட்ஸையும் எடுத்து பார்க்கிறப்போ இந்த ரேண்டமா விழுந்த அத்தனை லொகேஷன்ஸ்ல அந்த குறிப்பிட்ட லொகேஷன்ல இந்த பால் 35% விழுந்திருக்கும். புதுசா இருக்கு. பட் அது ஒவ்வொரு டைமும் ரேண்டமா விழுகிறப்போ அது இங்கதான் விழும் அப்படின்ற அந்த பொசிஷன் நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அண்ட் இந்த ரேண்டம்னஸ் தான் பல சயின்டிஸ்டால ஏத்துக்க முடியல. அதுல முக்கியமான ஒரு ஆள் எயின்ஸ்டைன். பிசிக்ஸ் என்ன தாயக்கட்ட விளையாட்டப்பா, ஒவ்வொரு டைமும் ரேண்டமா ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் தர்றதுக்கு அப்படின்னு எயின்ஸ்டைன் தன்னோட ரேண்டம்னஸ் பத்தின அதிருப்தியை தெரிவிச்சதா பரவலா நம்பப்படுது. ஃபைனலா மெஷர்மெண்ட். நீங்க மெஷர் பண்ற அந்த செயல் தான் நீங்க மெஷர் பண்ற அந்த ஸ்டேட்டையே தீர்மானிக்குது. சோ கிளாசிக்கல் மெஷர்மெண்ட்ன்றது ஒரு பாசிவான ப்ராசஸ். நான் மெஷர் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, மெஷர் பண்றப்பையும் சரி, மெஷர் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, இந்த பேனாவோட லென்த் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பட் குவாண்டம் மெஷர்மெண்ட்ன்றது ஒரு ஆக்டிவான ப்ராசஸ். நீங்க மெஷர் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, மெஷர் பண்றதுக்கு அப்புறமும் சரி, இதுக்கு டெஃபினட்டான லென்த்னு ஒன்னு இருக்காது. நீங்க மெஷர் பண்ற அந்த செயல் தான் ரியாலிட்டின்ற ஒன்னு கிரியேட் பண்ணி இந்த பேனா 10 சென்டிமீட்டர் இருக்குப்பா, 11 சென்டிமீட்டர் இருக்குப்பா அப்படின்றத சொல்ல முடியும். சோ இப்போ இந்த காயினை என்னோட 2 கையில ஒரு கையில நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காயின் என்னோட 2 கையில எந்த கையில இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த காயின் ஒருவேளை ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா இது எந்த கையில இருக்குன்றத ஒரு 2 பார்ட் வேவ் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம குறிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த காயின் என்னோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டினோ, அந்த செகண்ட் பார்ட் அந்த காயின் என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டினோ சொல்லும். இந்த மாதிரி வேவ் ஃபங்க்ஷனை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போன வீடியோல ஒரே பார்ட்டிகிள் 2 வெவ்வேறு மொமெண்டம்ல இருக்கிறதுக்கான 2 வெவ்வேறு வேவ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி வர ரிசல்டன்ட் வேவ் ஃபங்க்ஷன், அந்த பார்ட்டிகிள் இந்த 2 மொமெண்டம்ல எந்த மொமெண்டம்ல வேணா இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த காயின் என்னோட ரைட் ஹேண்ட்ல மட்டுமே இருக்கிறதுக்கான வேவ் ஃபங்க்ஷனையும் இந்த காயின் என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டுமே இருக்கிறதுக்கான வேவ் ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணி வர வேவ் ஃபங்க்ஷன் தான் இந்த காயின் இந்த 2 கையில எதுல வேணா இருக்கலாம் அப்படின்ற அந்த 2 பார்ட் வேவ் ஃபங்க்ஷன். சோ இப்போ இந்த காயின் இந்த 2 கையில எதுல இருக்குன்றதுக்கான ப்ராபபிலிட்டி 50-50% இல்லையா. இப்போ இதுல எந்த கையில இருக்கு காயின் அப்படின்றத நான் ஓபன் பண்ணி காட்டிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்றப்போ இந்த கையில காயின் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இப்போ 0% அண்ட் இந்த கையில காயின் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இப்போ 100%. சோ எப்போ நீங்க எந்த கையில காயின் இருக்கு அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட்டை பண்றீங்களோ அப்போ இன்னொரு கையில அந்த காயின் இருக்கிறதுக்கான வேவ் ஃபங்க்ஷன் காணாம போயிடும். அதாவது அந்த 2 பார்ட் வேவ் ஃபங்க்ஷன் 1 பார்ட் வேவ் ஃபங்க்ஷன் ஆயிடும். இது பார்க்க நார்மல் ப்ராபபிலிட்டி மாதிரி தானே இருக்கு, இதுல என்ன பெருசா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இது குவாண்டம் ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க நார்மல் ப்ராபபிலிட்டில 50% இங்க இருக்கலாம்னு 50% இங்க இருக்கலாம்னு சொல்லுவோம், அதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் குவாண்டம் ப்ராபபிலிட்டில 50% அது இந்த கையில இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னும் 50% அது இந்த கையில இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது நீங்க மெஷர் பண்ணி அந்த ரியாலிட்டியை கிரியேட் பண்ற வர, அதாவது அந்த 2 பார்ட் வேவ் ஃபங்க்ஷனை 1 பார்ட் வேவ் ஃபங்க்ஷனை ஆக்குற வர அது இந்த 2 கையிலுமே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இதைத்தான் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ எப்போ நீங்க மெஷர் பண்றீங்களோ அப்பதான் ஒரு கையில காயின் இருக்கு அப்படின்னும் இன்னொரு கையில காயின் இல்ல அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியே கிரியேட் ஆகும். அண்ட் எப்போ நீங்க பண்ண இந்த மெஷர்மெண்ட்டை அன்மெஷர் பண்றீங்களோ அப்ப மறுபடியும் காயின் 2 கையிலயுமே வந்துடும். அண்ட் இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ப்ரூஃபை தான் நம்ம அடுத்த வீடியோல அடிச்சு துவைக்க போறோம். நம்ம அதை அடிச்சு துவைக்க போறோமா இல்ல அது நம்மள அடிச்சு துவைக்க போதான்னு தெரியலையே. சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். நீங்க அதுவரை நம்ம சேனல்ல மத்த வீடியோஸ் பாருங்க. பை பை.